வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. நம்ம எப்போ இட்லி செய்ய சொல்ல தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் தட்டில் இந்த மாதிரி அடிக்கிட்டு நல்லா கரெக்டாக அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு ஊற்றணும் இட்லியில். அப்போ தான் இட்லி நல்லா அழகாக கரெக்டாக வேகும். தண்ணி சில்லுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டில் மாவு ஊற்றி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொதிச்சு இது பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இட் ஷுட் பி பாயிலிங். அப்போ தான் இட்லி சாஃப்டாக நல்லா வரும், கரெக்டாக வரும். அது ஒரு இட்லி வேகிறதுக்கு என்னோடது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 minutes to 9 minutes ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிட்டு கரெக்டாக முடியும், அவ்வளோதான். ஸோ நல்லா வேகிறதுக்கு 8 to 10 minutes நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மீடியம் ஃபயரில் இருக்கணும். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா தண்ணியெலாம் இழுத்துரும், பிஞ்சு போயிடும் இடம் அந்த பாத்திரம் கீழே. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்படியே இது மாதிரி மூடிட்டிங்கன்னா 10 minutes பொறுத்து திறந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.